வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு லாங் ஈவினிங் தான் இது. எவ்ரி மண்டே வழக்கரத்தீஸ்வரன் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவேன். காஞ்சிபுரமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கோவில். இந்த கோவிலில் 16 வாரம் கண்டினியூஸாக மண்டே மட்டும் போய் 16 விளக்கு போடணும் வாரம். அப்படி தான் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் நான் 16 விளக்குலாம் போட மாட்டேன். ஆனால் எவ்ரி மண்டே போவேன். காஞ்சிபுரமில் இருந்தால் எவ்ரி மண்டே அந்த கோவிலுக்கு போவேன். இதுதான் அந்த கோவில். போகும்போது வெளியவே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி போயிட்டு வரும்போது வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் வரத்துக்குள்ளே காலி ஆகிடுச்சு. கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப்பில் விளக்குலாம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்தே விளக்கு வாங்கிக்கலாம். நான் எப்பயுமே 5 விளக்கு தான் போடுவேன். விளக்கு போடுற இடத்துல எப்பயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். பயங்கர அனலாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விளக்கு போடுவாங்க. பயங்கர அனலாக இருக்கும். அங்கே வேறு ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு லைட்டாக பயமாக இருந்தது. ஃபோன் ஏதாவது ஹீட் ஆகி வெடிச்சிட போகுதுன்னு சொல்லி. அவ்வளோ அனலாக இருக்கும். நல்லா சாமி கும்பிட்டாச்சு. விளக்கு போட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது ஒரு ரிலேட்டிவ்ஸோட குழந்தைக்கு. அந்த மண்டபத்துக்கு போனால் வெளியே இந்த மாதிரி கார்ட்டூன் பொம்மைலாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்டாலில் ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பாதாம் மில்க் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு மேலே ஹாலுக்கு போயாச்சு. டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. கேர்ள் பேபிக்குனாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக யூனிகார்ன் தீமில் பண்ணியிருந்தாங்க. இந்த மண்டபத்தில் தான் தியானுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். கேக்குமே அழகாக இந்த மாதிரி ரெயின்போ தீமில் யூனிகார்ன்லாம் மேலே வச்சு சூப்பராக இருந்தது. கேக்கு, மஃபின்ஸ், சாக்லேட்ஸ் இதான் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். ஒரு சிட்டுக்கு பசி எடுத்துச்சு. அவங்க அண்ணாலாம் பாப்கார்ன் வாங்கி கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் அவர் சாப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் பார்ட் பிரியாணி. அதுக்கு தான் இந்த பர்த்டேக்கே வேகமாக கிளம்பி போனேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபங்க்ஷனில் பிரியாணி சாப்பிட்டு. லைக் தியான் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்லாம் ஃபங்க்ஷனில். நல்லா அந்த பிரியாணி, கேசரி, ரைத்தா, 65, அந்த கத்திரிக்காய் இது, அப்புறம் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. அதை நான் கவர் பண்ணுற ஒரு பெரிய வஞ்சரம் ஃபிஷ் வச்சாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம்னா, தியானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். லைக் அவனுக்கு எல்லாமே ரொம்ப குட்டியாக ஆயிடுது. டக்குன்னு 2 months தான் போட முடியுது. அதனால ரொம்ப காஸ்ட்லியாகவும் எடுக்க முடியல. டக்குன்னு அதை யூஸ் பண்ணுறது நிறுத்துகிற மாதிரி ஆயிடுது. அதனால கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு அப்படியே அந்த 3 நாள் போட்டு அதுக்கப்புறம் அதை ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இங்கே நியர்பையில் ஒரு ஷாப் போனோம். முன்னாடிலாம் வேறு ஒரு கடைக்கு போவோம் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் எடுக்க. அது எப்படி இருக்கும்னா, வெளியெல்லாம் போட முடியாது. வீட்டில் போடுற ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். 2 times யூஸ் பண்ண உடனே அது ஃபேட் ஆகிடும். லைக் நம்ம போனோம் வீட்டில் போகிறதுக்கு எடுக்கணுன்ற மாதிரி தான் எடுக்க முடியும். ரொம்ப நல்லாலாம் இருக்காது. அதனால அந்த ஷாப்புக்கு இப்போலாம் போகிறதில்ல. அதுக்கப்புறம் தான் இந்த ஷாப்பை கண்டுபிடிச்சோம். இந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஒட்டின மாதிரி திருப்பூர் ஜெயநித்தான்னு ஒரு டெக்ஸ்டைல் இருக்குங்க. இங்கே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அது உள்ளே இருக்குது. ஆக்சசரிஸு, கிஃப்ட்ஸு, பேபிஸ்க்கு ஷூ, ஷாக்ஸ், அந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் எல்லா குர்த்திஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் போல் இது திருப்பூர்லேருந்து. பயங்கர சூப்பராக இருந்தது. குட்டி கடை தான், ஆனால் உள்ளே அவ்வளோ ஸ்டஃப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு தியானுக்கு தான் கொஞ்சம் இந்த செட்டாக வரும்ல, இந்த ஷார்ட்ஸ் வித் டிஷர்ட் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அது ஒன்று 320 அந்த மாதிரி இருந்தது ஒரு செட்டே. சரி தனியாக டிஷர்ட்டு தனியாக ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் பில்லே போடவே இல்லை. இந்த பண்டில் நியூவாக பிரித்தாங்க போல், அதனால இன்னும் பில்லு போடல. பர்டிகுலராக இந்த ஷாப்பில் என்ன பெனிஃபிட்னா, எல்லா பிராண்டடான கிளாத்ஸும் இங்கே கிடைக்கும். லைக் ஒரிஜினல் காப்பி தான், எந்த டூப்ளிகேட்டும் கிடையாது. மல்டி பிராண்டட், நீங்கள் எந்த பிராண்ட் கேட்டாலும் இங்கே அதுக்கான ஒரு பீஸாவது இதில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம ஷாப்பில் போய் எடுக்கிறதுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி இந்த ஷாப்புக்கு வந்தோம். முன்னாடிலாம் இங்கே தான் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஆனால் இப்போ இங்கே வாங்குறது இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி அதை குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இந்த ஸ்ட்ராபெரிலாம் வேறு தள்ளி விட்டுட்டேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. மறுபடியும் பொறுக்கி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன்.
இங்கே நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்லாம். அப்புறம் இங்கே ஒரு குட்டி பீஸா இருக்கும். லைக் அது ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும். 8 o'clock அது காலி ஆகிடும். நம்ம வீட்லேயே பண்ணால் ஹோம்மேட் பீஸா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது குட்டியாக தான் இருக்கும், சைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு. இப்போ இந்த டிஷர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நான் வாங்கினேன்னு. 8 டிஷர்ட் வாங்கினேன். ஒரு டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 140. 8 டிஷர்ட்டுமே அதே ரேட்டு தான், 140 தான். எல்லாமே நல்ல பிராண்ட், நல்ல குவாலிட்டி. எந்த டேமேஜும் இல்லை, எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். எதுலேயுமே எந்த டேமேஜும் கிடையாது. இந்த சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பிரிண்ட்ஸ் எல்லாமே நல்ல க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள் பேபிக்கெலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய க்யூட்டாக இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கினேன், ஒரு சைஸ் பெருசாக தான் வாங்கினேன். ஏன்னா டக்குன்னு வளர்ந்துடுற மாதிரி இருக்குது. ஒரு 2 month தான் போட முடியுது ஒரு ட்ரெஸ் எடுத்தால். அதனால ஒரு சைஸ் பெருசாகவே வாங்கியிருக்கேன் இந்த டைம். மோஸ்ட்டாக எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் தான் வாங்கினேன். ஆஃப் ஸ்லீவ் வந்து இருக்குன்னு அவன் சைஸ்க்கு கரெக்டாக இல்லை, அதனால் ஃபுல் ஸ்லீவ் தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த ஒன்று தான் வந்து ஆஃப் ஸ்லீவ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஃபுல் ஸ்லீவாக தான் வாங்கியிருக்கேன். உள்ளதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட் வந்து இதுதான், இந்த மல்டி கலர் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 பேண்ட்ஸ் வாங்கினேன், ஃபுல் பேண்ட்டு. இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, லைட்டாக மடித்து விட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வளர்ந்தால் போட்டுக்கலான்னு. 4மே சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. க்யூட்டான ப்ரிண்ட்டு தான், 4மே வேறு ப்ரிண்ட் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேண்ட் வந்து 130, ஒரு பேண்ட் வந்து 130, டிஷர்ட் 140. என்னை பொறுத்த வரைக்கும் பேபிஸ்க்கெலாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்குறதே பெஸ்ட்டு. அதிகமாக வாங்கினா டக்குன்னு வளர்ந்துடுறாங்க. நல்லா பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல துணியாகவே நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 ஷார்ட்ஸ் வாங்கினேன். 4 ஷார்ட்ஸும் சேர்த்து 200 rupeesன்னு வாங்கினேன். இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அப்போனா ஈச் 50 rupees மாதிரி வரும் போல். காஞ்சிபுரம் நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல அஃபோர்டபுளான கிளாத்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.